களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவளோடு கூட இந்த விடுதலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள். இறைவார்த்தை மிக பயனுள்ளதாக இருந்தது, ஒரு ஆத்மீக வாழ்க்கையில் நடப்பிக்கிறதா இருக்கிறது என்று பல கருத்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். உண்மையாகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இதெல்லாம் அவருடைய சித்தமும் திட்டமாக இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஆத்மீகத்தில் வரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை, இறை வார்த்தையை அறிந்துணர வேண்டும் என்று அவர் விரும்புவதால் தான் இந்த விடுதலை நிகழ்ச்சியை ஆண்டவர் அமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான வேளையில் கூட பிரியமானவர்களே, அநேகருடைய கருத்துக்கள் எனக்கு வந்தது. அவர் சொன்னார்கள், பிரதர், இந்த தவக்கால நாட்களிலே இந்த செய்தியெல்லாம் சிலுவையின் மேன்மை குறித்து சொன்னீர்கள், சிலுவையின் ரத்தத்தை குறித்து, இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொன்னீர்கள், இயேசு கல்வாரியில் கொடுக்கிற விடுதலை குறித்து சொன்னீர்கள். எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்து சொன்னார்கள். கடந்த வாரத்திலே இயேசு கல்வாரியில் தந்த விடுதலை என்று ஒரு செய்தியை கொடுத்தோம். பாவத்திலிருந்து விடுதலை, துன்ப துயரத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, இப்படி ஒவ்வொரு விடுதலையாக கொடுத்து வந்தோம். கல்வாரியிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் விடுதலை கொடுக்கிறான்கிற ஒரு செய்தியை கொடுத்து வந்தோம். அந்த செய்தியை கேட்ட அநேகரிலே ஒரு சகோதரியினோடு கூட தொடர்பு கொண்டார்கள். பிரதர், செய்தி எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது பிரதர், ஆனாலுக்குள்ளே எனக்குள்ள ஒரு மனசு பாரம். கல்வாரியிலே இயேசு இப்படிலாம் விடுதலை கொடுத்தாரே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இல்லையே என்று. என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையே. நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். இயேசு எப்படி சிலுவையை சுமந்து போகிறாரோ அதே போல நானும் சுமந்து கொண்டு வருகிறேன் என்று அவருடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்கள். குடும்பத்தின் கஷ்ட நஷ்டம் சென்றார். சற்று நேரம் அமர்ந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வேற ஒரு சகோதரன் அதே கருத்துக்கு தான், பிரதர், கல்வாரியிலே இயேசு விடுதலை கொடுத்தார், அருமையாக இருந்த பிரதர், ஆனால் நான் விடுதலை பெறவில்லையே, இப்படி தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், விடுதலைக்கு வந்துருக்கிறேன். நான் ஆண்டுக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்கிற பொழுது எனக்கு நான் படுகிற அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் அதிகமே பிரதர். ஏன் பிரதர், எனக்கு ஒரு விடுதலை இல்லையான்ட்டு அந்த சகோதரர் கேட்டான். இப்படி சில சகோதரர்கள் சொல்லுகிற இந்த கருத்தை அப்படி நான் கேட்கிற பொழுது தூய ஆவிக்குள் உந்தப்பட்டு தான் இந்த நாளிலே உங்களோடு கூட, ஆண்டவரே நீர் என்ன சொல்லிங்க அது சொல்ல ஒப்பு கொடுத்தேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். இந்த சகோதரி சொன்னது போல அல்லது அந்த சகோதரன் சொன்னது போல நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இந்த ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலே படித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்று உள்ளத்திலே ஏற்று நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நிலையிலே பலவிதமான இடர்பாடுகளும் நெருக்கங்களும் உங்களுக்கு வரும்.
இடர்பாடுகளும் நெருக்கலும் உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடம், உங்கள் குடும்பத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் மனவேதனை கொடுக்கலாம். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதனாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே, ஆண்டவர் இயேசுக்கு பிரியமான ஒரு உண்மையான உத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதனாலே இது இடர்பாடுகள் இப்படி பல இருக்கிறது. இதிலெல்லாம் எப்படி என்கிறதைத்தான் தெய்வீக திருவிழத்திலே தூய கடவுள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்பதற்கு உங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுங்கள். எல்லாருக்குமே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவை போகிறவர்களுக்கு உண்மைதான். எனவே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நீ பேசும் உம்முடைய வார்த்தை எனக்கு ஆறுதலும் அடைக்கலமாய் கடந்து வரட்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களையும் நேசிக்கிறீர் ஆண்டவரே. அதனால் தானே ஆண்டவரே, இந்த நாள் எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் ஆய்ந்து அறிகிறவர், எங்களுடைய வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனை போராட்டங்களை ஆய்ந்து அறிகிறவர். எங்களோடு கூட பேசும்படியாகவே கடந்து வருகிறேன் ஆண்டவரே. நீர் பேசும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அந்த பிரச்சனை போராட்டத்திலே, அந்த பாரத்திலே, கவலையிலே எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும் அப்பா. இது ஒரு விடுதலையின் நேரமாய் இருக்கிறபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விடுதலை அளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, நான் முதல்லே கொஞ்சம் கருக்கத்து சிறுக்கமாக சொல்லிக் கொடுத்துட்டேன். இன்றைக்கு இந்த நாட்களை பார்க்கிற பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைத்தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்படாத வார்த்தை இல்லை. கடவுள் எல்லாம் அறிந்தவர், எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர். அவர் எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்கிறார். நீ இந்த பைபிளை படிக்கிற பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், லூக்காஸில் 9ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம், மார்க்கில் 8:34 இந்த வசனங்களை எல்லாம் அதெல்லாம் பைபிள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, குறிச்சிக்கிடுங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, குறித்து வைக்கிறீங்கன்னு சொல்கிறது, நீங்கள் இது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு காலகட்டம் வருகிற பொழுது எல்லாரும் இல்லாமல் போயிடலாம். ஆனால் எனவே குறித்து வச்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு உடைய எதிர்கால வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்படி கற்றுக்கொள்கிற நீங்கள் ஒரு நாளைக்கு கற்பிக்கிறவர்களாய் மாற முடியும். இறையரசப்பட்ட நற்செய்தி மக்களுக்கு போக முடியறதுக்கு வழியாக இருக்கும். எழுதி வைங்க. பார்க்கிறோம் மத்தேயுவிலே 16ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம், மத்தேயு 16:24, லூக்கா 9:23வது வசனம், மார்க்கிலே 8ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம். இந்த 3 வசனங்களுமே ஒரே கருத்தை சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் கொஞ்சம் விளக்கமாக அழகுமே சொல்லியிருக்கிறது. தயவுசெய்து நாம் லூக்காஸிலே 9ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நாம் படித்து பார்க்கலாம். அதில் சொல்லுகிற கருத்தை பார்ப்போமே. இயேசு அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இந்த வசனத்தை தயவுசெய்து நிறுத்தி நீங்களே பார்த்து பாருங்க. அனைவரையும் நோக்கி, இந்த அனைவரையும் நோக்கி பார்க்கும் பொழுது இதோ சீடர்களை மாத்திரமல்ல, மக்கள் மாத்திரம் இல்லை, எல்லாரையும் பார்த்து. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள், சீடர்கள் எல்லாரையும் பார்த்து அப்படியே சொல்லிட்டு தான் இருக்கு. இந்த வசனத்தை படித்தா தெரியும். எல்லாரையும் அனைவரையும் நோக்கி சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன். அப்போ அங்கே சீடராக இருக்கிற அவர்களுக்கும் அந்த வசன வார்த்தைகள் எஃபெக்ட். என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் சொன்னாங்க. என் தன்னலம் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் என்று அந்த கருத்தை தான் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். என்னை பின்பற்ற விரும்புகிறேன். யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறோமோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு சிலுவை உண்டு. என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி தவறாமல் ஜெப வழிபாட்டுக்கு வருவார்கள், ஜெபத்தில் ஈடுபட கொள்வார்கள். அவருடைய கணவனார் நல்ல குடிப்பழக்கம்,
குடிச்சார்னா என்ன செய்யறாரு, எப்படி செய்யறாரு, என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் பேச திட்டுவார். இந்த அம்மா எப்படியோ ஜெபம் பண்ணி எப்படியாவது ஒரு தியானத்துக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு தியானத்துக்கு அனுப்பிட்டாங்க. தியானத்துக்கு அனுப்பினாங்க. தியானத்தில் வந்தார் அந்த மனுஷன். நல்ல வரைக்கும் பண்ணார், செஞ்சாருன்றிருக்கு. அப்புறமேல அது பிற்பாடி ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதம் கூட இருக்கலாம், நன்றாக அதெல்லாம் அந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டு அந்த தவறாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படி கொஞ்சம் வாழ்ந்தார். கொஞ்ச நாள் ஆனது, மீண்டும் ஆரம்பித்து விட்டது. மிக முன்னதை விட பின்னதி மிக மோசமானது போய்க்கிறோம் இல்லைங்களா? அந்த பொல்லாத பிசாசு பார்க்குற பொழுது முன்னதை விட பின்னதை மிக மோசமானதுன்னு சொல்லுங்க. அப்படியான ஒரு நிலையிலே அங்கே போயிட்டு இந்த அம்மா இந்த சகோதரி என்னட்டு சொன்னாங்கன்ட்டு, பிரதர் பாரமான சிலுவை சுமந்துக்கிட்டு இருக்கிற பிரதர், என்னன்னு சொல்லிட்டு என் பாரமான வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குன்னு நான் அந்த சகோதரிக்கு இந்த வசனத்தை தான் எடுத்து காட்டேன். அனைவரையும் நன்றி. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும்னு சொன்னேன். இந்த வசனத்தை பார்த்த உடனே அந்த வசனத்தை நான் படித்து பார்த்த உடனே நான் ஆண்டவரையே நான் பின்பற்றுகிறேன், சிலுவை நான் சுமந்து கொள்ளுகிறேன் என்று அமைதியாகி போயிட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அமைதியை பண்ணிட்டு அந்த சிலுவை நான் ஆண்டவரையே நான் பின்பற்ற விரும்புகிறேன், அந்த சிலுவை எனக்கு இருக்கட்டும் என்று அந்த சகோதரி கடந்து போனார்கள். ஒரு வேளை இந்த வேலையில் கூட அந்த சகோதரி இறைவசன இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, அந்த சகோதரிக்கு மட்டுமல்ல இப்படி நிறைய மக்கள் உண்டு. குடிக்கார கணவன், முரட்டாட்டம் உள்ள விசுவாசமற்ற மனைவி, பிள்ளைகள், இதோ ஒரு நிலை ஒன்று அங்கே வாழ்க்கையில் ஒரு சிலுவையாக இருக்கும். யாருக்கு? உண்மையாக உத்தமாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சிலுவையாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது நார்மலாகவே இருக்கும், ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார்களோ, பரிசுத்தத்திலே வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் சிலுவை. இதை கேட்டுக்கொண்டு பார்க்கணும். நான் இதை சொல்லுகிற பொழுது பிரியமாவுகளே, ஒரு குடும்பத்திலே தொழிலிலே வாழ்கின்ற நிறுவனத்திலே தொழில் எங்கோ ஒரு இடத்திலே நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்கள், உத்தமமாய் வாழ்வீர்கள், பரிசுத்தமாய் வாழ்வீர்கள், கடவுளுக்கு பயந்து வாழ்வீர்கள். அங்கே ஏதாவது ஒரு நிலை உங்களுக்கு ஒரு பாரமான சிலுவையாய் கடந்து கொண்டே இருக்கும். ஒரு அதிகாரியோ அல்லது வேற யாரோ இருப்பார்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும். அன்பான சகோதரரே, ஆண்டவர் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன் வாழ்க்கையிலே இருக்கிற அந்த பார சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றி வா. சிலுவை இருக்கணும். சரி, இதை நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் இந்த கருத்துக்கு ஒரு எதிர்நிலையிலே ஒரு கருத்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வசனத்துக்கோடு கூட இந்த வசனம் மத்தேயுல 10:38வது வசனத்தை படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல், தன்னுடைய சுமையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் சொல்றார். இந்த கருத்தை நீங்க சிந்திக்கணும். என் அன்புக்குரியவர்களே, அவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டும் அவளை வெறுத்தும் பகைமையும் பேசியும் நம்மள அந்த காரியெல்லாம் சொல்லி ஈர்த்து பேசிட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்படி அல்ல. கணவன், குடிகார கணவன், அது ஒரு சிலுவையாக இருக்கிறது. மனமாறவில்லை, சிலுவைக்கு அவரோடு சண்டை போட்டு கிண்டு போட்டு அப்படி போட்டு இயேசுவை பின்பற்றிருக்கிறேன் அது கிடையாது. அவருக்கு எப்படி இருந்தாலும், அது எந்த நிலை இருந்தாலும் பயபக்தியோடு கூட, விசுவாசத்தோடு கூட, ஜபத்தோடு கூட கடந்து வரணும். இதுதான் இங்கே பார்க்கணும். அவரோடு கூட சண்டை அந்த ஒரு சிலுவை சண்டை போடுவதனாலே அவரோடு சண்டை போட்டுக்கிட்டு சிலுவை சுமக்கிறன்னு கிடையாது. அவர் திட்டுறாரு, அவரு திட்டு எதிர்பார திட்டுக்கிட்டு அப்படி போறதில்லை கிடையாது.
அமைதியாய் பொறுமையாய் கடந்து வரணும். இந்த அமைதியாய் பொறுமையாய் கடந்து வரணும் பார்க்கும் பொழுது என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கணும். பின்பற்ற விரும்புகிற எவரும் என்று சொல்லிக் கொடுக்கிறார், சீடலோடு கொண்டு சொல்லுகிறார். நான் கடந்த 31 வருடமாக இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் பிரிமாக்களே நான் இப்படிதான் பாடுபட்டிருக்கேன். அதில் ஒரு அரிமான ஒரு பாட்டு கூட இருக்கும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், உயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பிரியமானவர்களே, சாதாரணமான எந்த ஒரு மனிதன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கடந்து வர விரும்புகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு சிலுவை இருந்து கொண்டே இருக்கும். அது சிலுவை ஏற்கணும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மத்தேயுவிலே 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை படித்தவர்கள் அல்லவா? அடுத்தது அதே அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை இன்னைக்கு படித்து பார்க்கணும். 10:38 எழுதுறீங்க, அதுல 28வது வசனத்தை படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுகிறது? ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் சிந்திக்கணும். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்வர்களுக்கு அஞ்ச வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நான் இந்த வசனத்தை வாசி சிந்திக்கிற பொழுது அநேக புனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அநேக புனிதர்களை பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் படிக்கிற பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களை கொடுமைப்படுத்துவது, அடியெல்லாம் வாங்கிக் கொள்வார்கள், உடையெல்லாம் வாங்கிக் கொள்வார்கள், எல்லாம் வாங்கி கொள்வார்கள். நீ இயேசுவை வெளிப்படுவே, நீ இப்படிலாம் பொய் பேசணும், இப்படிலாம் தவறான காரியத்தை நடத்தணும், அப்படி எல்லாம் பயங்கரமான கொள்வார்கள். ஆனால் அதில் புனிதர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் பரிசுத்தமான நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக நான் வாழ மாட்டேன் சொல்லி அவர்கள் எல்லாம் அப்படி இருந்திருக்கிறார்கள். இன்றும் அநேக நம்முடைய நபர்கள் உண்டு. என்னானாலும் சரி, அடிக்கிறியா அடி, வெற்றியா, குத்துறியா குத்து, இப்படியெல்லாம் சொல்லி கூட என் ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், அவருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும், அவருக்கு நீதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்பதுதான் அங்கே புனிதர்களை பார்க்கிறோம். ஆன்மாவை கொல்ல இயலாதபடி உடலை மட்டும் கொள்ளுக்காக இங்கே அஞ்ச வேண்டாம். ஆன்மாவின் சரீரத்தின் கீழே தள்ளுகிறவர்களுக்காகவே பயப்படுங்கள். எந்த அருமையான வசன பாஷையை படிக்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையை நாம் சிந்திக்கணும். எந்த நிலையிலிருந்து, பரிசுத்தத்தில் இருந்து அந்த ஆண்டவராய் கடவுளை விட்டு விலகி கடந்து போகக்கூடாது. என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன் வாழ்க்கையின் சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும் சொன்னாரே. சிலுவையை சுமந்து கொண்டிருந்தால் வருகிற துன்பங்களும் துயரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அநேக புனிதருடைய வாழ்க்கையை படிக்கிற பொழுது என் கண்களெல்லாம் கண்ணீர் வந்து விடும். ஐயோ, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்களே, எப்படி அவர்களால் இப்படியெல்லாம் இருந்துக்க முடியுது என்று. என் அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே கடந்து வரப்பட வேண்டும். நான் ஒருமுறை என் அன்புக்கள் இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என் உள்ளத்திலே பத்திரிகின்ற தான் வாழ்க்கையின் வாழ்க்கையிலே அனுபவித்தான் அநேக சகோதரனுடைய வாழ்க்கையின் காரியங்களை நான் கேட்டு
கேட்டு அறிந்து அதிலே கொண்டு வந்ததுதான். நான் உலகத்தின் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லாம் அப்படிதான் வரும், இப்படிதான் வரும் என்று எதிர்மறையான கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த விவிலியத்தை எடுத்து ஆண்டவருக்குள்ளாய் கடந்து அவருக்குள் வருகிற பொழுது என்னை நான் ஒப்புக் கொடுக்க முடிந்தது. எத்தனையோ இப்படிலாம் வாழ்ந்திருக்கிறார்களே, எப்படி ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறதே என்று சிந்தித்தேன். கடந்து வர முடிந்தது. நான் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது வசனமாகி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது நான் நிறைய சொல்லணும் இருக்கேன். தயவு செய்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனத்தை எடுத்து படிங்க பார்க்கலாம். முதல்ல 11ஆவது வசனத்தை எடுத்து படிங்க. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது, உங்களை பற்றி இல்லாதது பொல்லாது எல்லாம் சொல்லுகிற பொழுது, நீங்கள் பேறு பெற்றவர்களே என்று உங்களை பற்றி இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லுகிறது என் பொருட்டு. அதுதான் மிக முக்கியம் சகோதரவே, அதுதான் மிக முக்கியம். என் பொருட்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பொருட்டு, அந்த பரிசுத்த ஆண்டவரை பொறுத்து, அவரை ஏற்றுக்கொண்டதனாலே, அந்த ஆண்டவருடைய வழியிலே நாம் கடந்து போவதனாலே, உண்மையும் உத்தமாய் வாழ்வதனாலே, அந்த இயேசுவின் பொருட்டு, என் பொருட்டு அவர் சொல்லுகிறார். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுக்க, இல்லையும் துன்புறு, இல்லாது பொல்லாதது இல்லாது பொல்லாது என்று சொல்லுகிறோம். எத்தனை என்றுக்கு இல்லாது பொல்லாது. என் அன்புக்குரியவர்களே, இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் பேறு பட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை மொத்தம் கொஞ்ச நேரம் படித்து சிந்தித்து தியானிப்போம் என்றால், அந்த வசன வார்த்தையை படைக்கப்பட்ட தூய ஆவியார் நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்தி நம்ம நடப்பிக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை நான் சொல்ல அங்கு விரும்புகிறேன். ஒரு நிறுவனத்தில் பல ஊழியர்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியரில் ஒருவரை பற்றி எப்போ பாரு ஏதாவது தப்புப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஊழியரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பொறுப்பாளரை பற்றி, அந்த நபரை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரியாக இருக்கிறவர் அந்த நபரை கூப்பிட்டு, என்ன உண்மையில இப்படிப்பட்ட ரிப்போர்ட் வருது சொல்லுவாங்க. அப்போ ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லுகிற பொழுது, அந்த உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க சொல்லுகிற பொழுது, இவன் உண்மையாகவே கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இல்லாதது பொல்லாது சொல்லுகிற பொழுது, அப்படிங்களா இல்லைங்களே, அப்படிலாம் இல்லைங்க, சரிங்க நான் அப்படி தான் மாற்றிக்கிறேங்க பஸ், இவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அடிக்கடி இவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. யாராவது இப்படி சொல்லி அதுக்குன்னு ஆட்கள் அப்படி விட்டுருப்பாங்க, இவனை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கடவுளுக்கு உண்மையாக அவர் சொல்லார், என் பொருட்டு சொல்றார். என் பொருட்டு அவரை போட்டு நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது என்னென்ன வந்துட்டு இருக்கும். அவன் மனுஷன் அப்படியே ஏற்றுக்கிட்டுவான். திருப்பி அவர்கள் கேட்கும்போது, ஒரு நாள் பிரியமானவர்களே, அந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த நபர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, எப்படி நான் அடிக்கடி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்கும் பொழுது நான் கேட்கும் போதெல்லாம், அப்படிங்களா சரிங்க நான் விட்டுடுறேங்க, அப்படிங்களா சரிங்க, இப்படி எடுக்க முடிந்தது எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த நபர் சொன்னாருன்னு அந்த சகோதரன் நபர் சொல்லுகிறாருன்னு என்ன அருமையான ஒரு வார்த்தை. ஐயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்னாடி நின்னார். பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்னாடி இருந்தார். யார் என்னென்னலாம் சொன்னாங்க. அவர் வாய்த்திரவாத ஆட்டை போல இருந்தார். அந்த பண்பு நமக்கு வேணுமையான்னு அந்த பண்புக்காகத்தான் நான் ஒப்பு கொடுத்தேன் கடந்து வரேன்னு சொன்னேன். அந்த தலைவர் இதுவரை இருந்த எல்லா நிலையிலையும் மாற்றி போட்டு இஸ் கரெக்ட்னு சொல்லிவிட்டார். இல்லாது பொல்லாது சொல்லுகிறது.
அப்படி தலைவர் பார்க்கிறார், அந்த நிறுவன தலைவர் பார்க்கிறாரு. சொல்லும் போதெல்லாம் என்ன இப்படி சொல்றாங்க, என்ன சொல்லும்போது என்ன இப்படி சொல்றாங்க, என்ன சொல்ல இப்படி சொல்லிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரன், அந்த நபர் அமைதியாக பொறுமையாக கடந்து போய்கிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து, இயேசு பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து சிலுவை அந்த பிளாத்துக்கு முன்பாக இருக்கும் பொழுது எல்லாம் நிறைய குற்றம் சுமத்தினாங்க. ஆனால் அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தான். அந்த தலைவருடைய உள்ளத்திலே இந்த சகோதரன் பதிக்கப்பட்டான். அவரை பற்றி இனி யார் என்ன சொன்னால் எடுக்கப்படவில்லை. இதை நான் ஏன் சொல்லப்படுகிறேன் சொல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கணும் இந்த சிலுவைத்தான். என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் வாழ்க்கையின் பார சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லட்டும் என்று நான் ஒவ்வொன்றும் உதாரணத்துக்கோடு கூட கொண்டு வருகிறேன். இந்த வேளையில் கூட உங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக்கொடுங்கள். வாழ்க்கையிலே பல இந்த நிலையில் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலை இருந்து இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தவறியும் இருக்கலாம். அதுக்கு தான் நான் ஏற்றதையும் தாழ்த்ததையும் சொல்லிக் கொடுக்கிறேன். மத்தேயுவிலே 5ஆம் அதிகாரத்திலே நான் பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்தை நாம் படித்தோம். அதில் நான் பார்க்கிற பொழுது 11ஆம் வசனத்தை நான் பார்க்கிற பொழுது என்ன சொல்வது, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்ல, பேறு பெற்றவர்கள் என்று எந்த வசன வார்த்தை நான் முத பைபிளை படிக்கிற பொழுது, எப்போ நினைக்க ஆண்டுடைய ஊழியத்தில் வந்த பின்னாடி படிக்கிற பொழுது அந்த வசனத்தை படித்து எனக்கு, ஏன்னா அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் எத்தனை ப்ராப்ளம் எத்தனை என்று இப்பயும் நிறைய இருக்கிறது, ஊழியம் வளர நிறைய இருக்கிறது. அப்போ அவங்க பணம் நிற்கு அந்த வசன வார்த்தை உங்களுக்கு இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லும் பொழுது நீ பேறு பெற்றிருக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது பார்க்கணும். அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இதுக்கு மேல நான் அதிகமா சொல்லிக் கொடுக்கணும் பார்க்கணும். அருமையா ஆண்டவர் அங்க விளக்கமா தெளிவா சொல்லிக் கொடுக்கிறார் பார்க்கணும். இது நாம் சிந்தித்தா நம்முடைய உள்ளத்திலே ஒரு உறுதியும் இருக்கும். அவர் சொல்றது என்ன, மகிழ்ந்து பேருவையை கொள்ளுங்கள். அவன் மற்றவங்க இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லி உன்னை துன்புறுத்துகிற பொழுது நீ மகிழ்ந்து பேருவை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் இங்கெல்ல, இந்த உலகத்தில் இல்லை, இங்க உலகத்தில் துன்பம் துயரவர்கள் பேறு பெற்றவர்கள் விண்ணுலகிலே சொல்லப்பட்டு, விண்ணுலகிலே அவர்கள் பேறு கொள்வார்கள், மதிப்பு கொள்வார்கள். இந்த பரலோகம் நரகம் என்கிற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். எனக்கு கடவுள் ஒரு நாள் பரலோகத்தை குறித்து அப்படியே தரிசனம் கொடுத்தார். யோபில இறைவாக்கினர் சொல்வது போல, இறுதி நாட்களே மாம்சமான யாவர் மேல் நாவியை பொழிவேன், அவர்கள் கனவுகளையும் காட்சியிலும் காண்பார்கள். எப்படி அடியனுக்கு 28 வருட ஊழியத்தின் பாதையும் போது, அப்போ 28 அப்போ எனக்கு கடவுள் ஒரு நாள் காட்சி கொடுத்தார். அதில் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் மகா மகிமையோடு கூட பிரசன்னமாக இருப்பதை பார்த்தேன். கோடான கோடி சமணசல் இருப்பதை பார்த்தேன். அதுக்கு அன்னை மரியாள் சால புனிதர்கள் எல்லாம் பார்த்தேன். அப்படி ஒவ்வொருத்தரும் பைபிளில் சொல்லப்பட்ட அவர்களுடைய தகுதி அவருக்கு கொடுக்க வேண்டிய கைமார்க்கு அங்கே வைக்கப்பட்டபடி அவர் அப்படியே அமர்ந்திருக்கின்றிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து அப்படியே போய் பண்ணேன். இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் படிக்கலைன்னா கூட வாங்கி படிப்பாருங்க. அது டிவிடி கூட போட்டிருக்கிறோம். வாங்கி தொடர்பு கொண்டு 2 நபருக்கு பண்ணாக்க வாங்கி படிச்சு. என் அன்பு குறவுகளை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து போகணும். விண்ணக வாழ்விலே ஒரு தகுதி இருக்கிறான், தகுதியை கொண்டு போகிறான். யாரெல்லாம் பாடுகள் அதிகமாய் பட்டார்களோ அவர்கள் எல்லாம் மேலோட்டு அதிகமாய் போய்கொண்டே இருக்கிறார்கள். ரேங்க் படி வேத படி எடுக்க முடியுது. எனவே தான் அவர் சொல்லுகின்றார், நாங்கள் சொல்லுகிற பொழுது சொன்னால் மகிழ்ந்து பேருவை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதி ஆகும். ரொம்ப ஆசீர்வாதம் பிளஸிங்காக இருக்குன்னு சொல்லிருக்கிறார். முன்ன இருந்த இறைவாக்கினர் இப்படிதான் கிறந்து வந்தார்கள், அங்கே போய் அப்படி இருக்கிறார்கள்.
நெய்யும் சுமந்து கொண்டு வா. அமைதியா எல்லாரும் புல்லா சொல்றாங்களா, பொறுமையா அமைதியா ஏற்றுக்கிட்டு பார சிலுவை சுமந்து கொண்டு வா, உனக்கு அங்கே கைமாறு கிடைக்கும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, நான் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது 1 பேதுரு எனக்கு ஞாபகம் வருகிறது. துயன் உணர்த்துறார். 1 பேதுருலே 4ஆம் அதிகாரத்திலே எடுங்க, நல்லா பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எடுங்க. 1 பேதுருலே 4ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனத்தை நாம் அடுக்கு படிக்கும்போது அதில் 14வது வசனம் ஒரு கருத்து சொல்லுகிறது. அருமையான ஒரு கருத்தா இருக்கும். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறுகிற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அந்த வசனம் பாருங்க சகோதரமே, கிறிஸ்துவின் பொருட்டு பிற உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவன் சொல்லி கெடுக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல தங்கும்னு சொல்லிட்டு இருக்கு. கிறிஸ்துவின் பொருட்டு நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதன் பொருட்டு, உண்மையும் நேர்மையா வாழ்கிற பொருட்டு, ஆண்டவருக்காய் பணிவிடை செய்கிற பொழுது, உங்களை எல்லாது பொல்லாதில் சொல்லுகிற பொழுது, உங்களை வசைக்குறி துன்புறுத்த பொழுது ஆவியானவர்கள் மேல் இருக்கிறாங்க. பார்க்கணும். நான் சொல்லுகிற கருத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே. அதில் அவர் சொல்லுகிறது என்ன? கிறிஸ்துவின் பொருட்டு நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழ்ந்துகிற பொழுது நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லாத பிள்ளை கடந்து வருகிற பொழுது நீ பேர் பெற்ற சில அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொருட்டு தான். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கணும். அடுத்த வசனத்தை நான் சொல்லுகிற பொழுது அதை பார்க்கணும். அங்கே புனித பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார், இப்படி வாழ்ந்தால் தான் உனக்கு அப்படி கிடைக்கும், அப்படி இல்லாம இப்படி வாழ்ந்தா இல்லைன்னு சொல்லுகிறது. அந்த 15ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள், உங்களுக்கு வருகிற துன்பங்கள், நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. நீ தப்புப்பான வாழ்க்கை வாழ்றதுனாக்க அதுக்கு வர்றதுனால அது கிடையாது, உண்மையான வாழ்க்கை வாழ்றதுனால வரணும்னு சொல்லி கெடுக்கிறார். 14-15 வசனத்தை படிச்சு பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, இது நான் சொல்லுகிற பொழுது என் ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டம், ஒரு ஆரம்ப காலம் ஒரு 6-7-8 வருடம் நினைக்கிறேன். 8 வருடம். இப்போ நான் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆனால் அப்போ பயங்கரம். 8-9 வருடம் நினைக்கிறேன். அப்போ இப்படி பவுல் சொல்வார் இல்லைங்களா, அன்றைக்கு உங்களுக்கு பலவிதத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. யாருக்கு? அதிகாரம் தாங்கிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள், இருளில் வாழ்கிற மக்கள், பொல்லாத தீய ஆவிகள் உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லுவார். அதிகாரம் தாங்கிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள், இருளில் வாழ்கிற மக்கள், அறியாமல் இருளிலே, பாவத்தின் இருளிலே வாழ்கிற மக்கள், இருளிலே வாழ்கிற மக்கள், அப்புறம் வான்வெளியிலே திரிகிற பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் ஒன்று. இந்த இருளில் வாழ்கிற பொல்லாத மக்கள் இருக்கிறாங்களே, அறியாமல் இருளில் வாழ்கிற மக்கள் இருக்கிறார்களே, அப்பா அவங்களோட பெரிய போராட்டம். ஒரு நாள் ரம்மான சோர்ந்து போகும்போது எனக்கு முதல்ல ஒரு அறிமுகமானவர் தான், என் ஒளிப்பின் பாதையில் தோன்றுவது தான் கழுகுமலை அமல்ராஜ் ஃபாதர், அருத்தந்தை அமல்ராஜ் அவர்கள். நான் அவர் பார்க்க முடியல, இன்றைக்கு அவர் வயதாக இருக்கும். இன்றைக்கு அமல்ராஜ் ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு நான் அவரிடம் போயிட்டு நற்செய்தி கூட்டத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட சும்மா ஒரு ஆலோசனை கேட்டேன். அவர்கிட்ட, ஐயா ஃபாதர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஃபாதர், இப்படிலாம் நிறைய வந்துட்டு ஃபாதர், பலர் இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, எடிச்சு வச்சுட்ருக்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, மனசில் இருக்குது எல்லா நிலையும் அவர்கிட்ட அப்படி சொன்ன ஒரு ஆலோசனை கேட்டேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எழுதிட்டு கை கொடுத்தார்.
கை கொடுத்துட்டு வெல் குட் பாராட்டுகிறேன்னாரு. ஃபாதர், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை நான் சொல்கிறேன், நீங்கள் வெல் குட் பாராட்டுகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லினார், இன்று நான் மறக்க முடியல. அவர் சொன்னார், இன்று கனி உள்ள மரம் தான் கல்லடிப்படும்னு சொன்னார். கனி உள்ள மரம் தான் கல்லடிப்படும். நல்ல கனி உள்ள இருக்கிற மரம் இல்லை பார்த்து கல்லடித்து அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தான் பார்ப்பாங்க. கனி இல்லாத மரத்தில் யாரும் கல்லடிக்க மாட்டாங்க, கெட்ட கனி இருக்கிறதுல பார்க்க மாட்டான்னு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் அந்த வரை சொன்னார். எனக்குள்ள அப்படியே ஒரு விஷயம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். இன்றும் என் உள்ளத்தில் அந்த வசன வார்த்தை பெற்றிருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, நாம் உண்மையாக உத்தமாக வாழ்கிற பொழுது பல பிரச்சனைகள் வரலாம், சொந்து போகக்கூடாது. தூய ஆவியானவர் நம்மிலே நிலைநிறுவான் தான் புனித பேதுரு அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். இது நான் சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிற திரு தூதர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? சாதாரணமாக இருக்கிற நானே இப்படி சொல்லுவேன்றால் அப்போ வாழ்ந்திருக்கிற எப்படி சொல்லியிருப்பார்கள் பார்க்கணும் இருக்கும். திருத்தூதர் பணியிலே பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 40-41 வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே பேதுரு இயேசு பற்றி நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால பிடிச்சி அவரை வாட்டி அடிச்சு பிடிச்சிருக்காங்க. அங்கே சபை சங்கத்துறையிலே உட்காந்து பேசுகிறாங்க. அந்த 38 அல்ல 38, 39, 40 அதில் சில பேர் இருக்கு. அங்கே சபை சங்கத்துறையிலே உட்காந்துருக்கிற ஒருத்தர், நல்ல ஞானமுள்ள ஒருத்தர் சொல்றாரு, இவர்கள் செய்வது அது மனித செயலாக இருந்தால் அற்று போகும், கடவுளுடைய செயலாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் போராடி இருப்பீர்கள், எனவே இவனை விட்டு விடுங்கன்னு சொல்றார் சங்கத்துறையில் இருக்கிறவர். அவர் சொன்ன கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த பேதுரு செய்வது கடவுளுடைய நிலையே இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அவனுடைய செயலாக இருந்தால் அத்து பண்ணுங்க. அதனால அங்கே இருக்கிறவங்கள அடிச்சுட்டு இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. அடித்து நல்லா ரத்தம் பிடிச்சிட்டு இனிமேல் இயேசு பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த 41வது வசனத்தை தயவுசெய்து எடுத்து படித்து பாருங்க. என்ன சொல்லி இருக்கு? இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார். தலைமை சென்று மகிழ்ச்சியோடு கூட வெளியே சென்றார்கள். எந்த பார்க்கணும் பிரியமானவர்களே, எப்படி இயேசுவின் பற்றி அடிக்கப்பட்டோம், கிழிக்கப்பட்டோம், காயப்பட்டோம் என்று பத்திரிக்காகிறோம். அவன் சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்கல்ல. இயேசுவின் பொருட்டு என்ன அடிச்சாங்க ஐயா, என்னை கிழிச்சாங்க ஐயா, ரத்தம் செஞ்ச, இப்படி போயிருப்பாரு. எப்படி இருக்கும் உள்ள மகிழ்ச்சி. நீங்கள் அதனால தான் சொல்றாரு, நீங்கள் என் பொருட்டு நீங்கள் துன்புறுத்த பொழுது நீங்கள் பேருவை கொள்ளுங்கள். அந்த மன்ன சொல்ல பேரு சொல்றாரு, பேருவை கொள்ளுங்கிற மகிழ்ச்சி கொள்ளுங்கள், தூய ஆவியானவர் உள்ள அசைவாடி கொண்டிருப்பார்னு பார்க்கணும். என்னுடைய இதிலெல்லாம் கம்ப்ளீட் இறைவசன வார்த்தைகள் தான் எடுத்து கொண்டு போகணும். பிரியமானவர்களே, அவர் பொருட்டு பேசுகிறார். கிறிஸ்துவின் பொருட்டு பிற உங்களை மீது இல்லாது பொல்லாது வசைக்குறி துன்புறுத்துகிற பொழுது, அடிக்கிற பொழுது, கிழிக்கிற பொழுது, கன்னத்தில் அடிக்கிற பொழுது, பல நிலையில துன்புறுத்துகிற பொழுது நீங்கள் பேரை கொள்ளுங்க, மகிழ்ச்சி கொள்ளுங்க, வச்சுக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் எப்படித்தானே இருந்தார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது கருத்தை பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது ஒரு சாட்சியம் எனக்கு தெரிகிறது. சாட்சியம் உணர்த்துறார் சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்துவ கல்லூரியிலே படித்த ஒரு மகன், இப்போ ஸ்கூலில் ஆரம்பத்திலேருந்து அந்த பக்தி குடும்பம், அதனால் அது இல்லாத ஒரு கிறிஸ்துவ நிலையத்தை படித்ததுனால ரொம்ப பக்தி விசுவாசத்தோடு வாழ்ந்துக்கிட்ட ஒரு பொண்ணு. திருமணமாகினது எதிர்மறையான ஒரு வீட்டில் தான் போய் கொடுக்க வேண்டிய நிலைச்சு. கணவன் பரவாயில்ல, நல்லா இருக்கான். ஆனால் அவங்க மாமியார் இருக்கிறாங்க பாருங்க, பயங்கர கொடுமைப்படுத்துவாங்க.
என் அன்புக்குரியவர்களே, இந்த மகள் அந்த வீட்டுக்கு போயிட்டு முதல் நாளிலிருந்து அவள் வாழ்க்கையிலே துயரங்களும் வேதனைகளும் அனுபவித்து கடந்து வந்தாங்க. அனுபவித்து கடந்து வந்தாங்க. அவங்க ஒரு நாளும் அப்படிப்பட்ட நிலையில பார்க்க முடியல. இந்த மகள் ஒவ்வொரு நாளும் பைபிளை படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே போவாங்க. ஆனால் அவங்க மாமியார் திட்டுவாங்க. என்னடி போயிட்டு எவ்வளோ நேரம் போயிட்டு அதை பண்ணிருக்கிறேன் வேலை இல்லையாக்கும் அப்படின்னு பயங்கரமான தாறுமாற பேசுவாங்க. ஆனால் இந்த இந்த பாப்பா மாமியாருக்கு பயந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டில் படுக்கும்போது தான் வந்து பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் கூட என்ன ஒன்றும் லைட் எரியுது, இப்படிலாம் பல விதத்தில் அந்த மகளை துன்பப்படுத்துவாங்க. என் அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரி அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. இதில் அக்கம் பக்கம் இருக்கிற மற்ற குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பாப்பா பாவம் என்னதான் இவ்வளோ குடும்பப்படுறான்னு சொல்லி இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த சகோதரி, அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்திலே பதிந்தது. அந்த மகள் சொன்னார், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறாரு, இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாரு, நான் என்ன சொல்லிட்டு அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை என்னை இப்பயும் அந்த மனசில் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நாம் அந்த மகள் சொன்னார் இருக்கு, நான் எப்படிப்பட்ட துன்பம் வேதனைப்பட்டிருந்தாலும் நான் ஆண்டுடைய கரங்களில் இருக்கிறேன், அவர் என்னை பாதுகாப்பார்னு சொல்லிட்டு இந்த மகள் அப்படியாய் வாழ்ந்தாள். ஒரு காலகட்டம் வந்தது. மாமியார் மனம் திரும்பினார்கள். இந்த மகளுடைய ஜெபத்தினாலே இந்த நிலையை, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் இறைவசன வார்த்தையின் கரங்களை கடந்து வாருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். புனித பவுலடிகள் ஒரு கருத்து சொல்வார். 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிற பொழுது புனித பவுலடிகள் ஒரு கருத்து சொல்வார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற அவர் சொல்லுவார், துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படி கொண்டு போட்டு என் அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தில் செய்கின்ற காரியத்தை நான் சொல்லி வருகிறேன். இங்கு கூட நிறைய நற்செய்தி அறிக்கின்ற ஊழியத்திலே ஜெப ஊழியத்தில் இருப்பீர்கள். ஜெப ஊழியம், நற்செய்தி அறிப்பு ஊழியம், சமூக ஊழியம், இப்படி நிறைய ஊழியம் இருக்கின்றது. ஆணுடைய ஊழியம் இருக்கின்றது. இதில் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். சமூக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஜெப ஊழியம், அன்பிய ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த ஊழியத்தின் பாதையை பார்க்கிற பொழுது புனித பவுலடிகள் சொல்லுகின்ற கருத்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கணும். துயரற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். புனித பேதுரு மகிழ்ச்சியாக கடந்து வந்தார். அதே போல் நாங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிலை நம் ஒவ்வொருக்கும் கடந்து வரணும் இல்லையா? நாம் முணுமுணுக்க கூடாது, வேதனைப்படக்கூடாது, மகிழ்ச்சி கொண்டு வரணும். பேதுரு போல மகிழ்ச்சியை கொண்டு வரணும். புனித பவுலடிகள் சொல்லுவது போல நாம் மகிழ்ச்சியிலே கடந்து வரணும். கிறிஸ்துவுக்காக நான் பாடுகள் படுகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் துக்கப்படுகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் அவமானப்படுகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் துயரங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலை வரணும். கிறிஸ்துவுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதனாலே, உண்மையான உத்தமமான வாழ்க்கை வாழ்வதனாலே அப்படிப்பட்ட நிலை என்று சொல்லப்படுகிறது. இதை சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஒரு சகோதரி, நல்ல ஜெபத்தில் எடுக்கிற ஒரு சகோதரி தான். ஜெபத்தில் எல்லாம் எடுக்கிறவங்க நல்லா பயில் படிப்பாங்க, ஜெபம் அனுப்புவாங்க. ஃபோன் பண்ணாங்க, அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்திலேயே எல்லாரும் அவங்கள வெறுக்கிறது, பேசுறது, திட்டுறத ஒரு மாதிரியா இருக்காங்க. அவங்க குடும்பத்திலே மட்டும் மாதிரி ஆடலாம்லான்ட்டு. இந்த பாப்பா, இந்த சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதுட்டு இப்படியே சொல்லிட்டாங்க. நான் உடனே அந்த சகோதரிக்கு, ஜெபம் பண்ணுற பிள்ளை தானே நீ, மகள் தானே நீ, எப்படி நீ அழுற?
இறைவசன வார்த்தையை நீ கொண்டு படிக்கல, இறைவாசன வார்த்தையை நீ படிக்கல, படிச்சிருந்தாக்க நீ அழமாட்டேன்னு சொன்ன, சந்தோஷமா இருந்திருப்பேன்னு சொன்னேன். அந்த பாப்பா நான் பயிர்படுத்த இருக்கிறேன் பிரதர், இருக்கேன் படித்தேன். ஆனாலும் கூட எந்த நேரத்துக்கு எது எடுக்கணும் பார்க்கணும், எந்த நேரத்துக்கு எது எடுத்து முன்னே கொண்டு வரணும், எல்லாமே உள்ளத்தில் பேக்கப் ஆகிட்டு இருக்கணும். எந்த நேரத்துக்கு எது வரணும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 21 வசனத்தை நீ எடுத்து படிச்சு பாருன்னு சொல்லி அந்த பாப்பாவுக்கு நான் சகோதரி சொன்னேன். நன்றிக்கு அதில் என்ன சொல்லுகின்றது? 15ஆம் அதிகாரத்திலே 18 முதல் அந்த வசனத்தை பார்க்கிற 18ஆம் வசனத்தை பாய்க்கிற 18, 19 வசனத்தை படிக்க, அடுத்து 20 படிக்கலாம். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால், உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே, உங்களை வெறுக்கும் முன்பே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னை வெறுத்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, உலகம் உன்னை வெறுக்கின்றா கருத்தை பார்க்கணும் இருக்கு. அந்த அடுத்த வசனம் சொல்லி என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. உலகம் உங்களை ஏன் வெறுக்கிறது? அந்த பசப்படி படிச்சு விடனே அந்த சமயத்துக்கு ஏற்கனவே படிச்சதை பாப்பா தான், ஆனா அந்த நேரத்துக்கு அவளுக்கு நினைவுக்கு வரல, இன்றைக்கு வரல. ஆனால் அப்பா அங்கே சொல்லுகிற குத்தில் தானே வந்துச்சு வெளியே, இந்த வசனம் வெளியே வரல. நான் சொன்னேன் இந்த வசனத்தை வெளியே கொண்டா அது போயிடும். அங்கே சொல்றது கொண்டு வராது, இங்கே இருக்கிறத எடுத்து வெளியே கொண்டு வான்னு ஆண்டுருக்கேன். உடனே அந்த சகோதரி உடனே சிரிச்சாங்க என்று அப்பா சொல்லிட்டு சிரிச்சாங்க. இல்லை அப்பா தான் சொல்லும் அந்த பாப்பா. உடனே சொன்னாங்க, சரி அப்பா சரி நல்ல சந்தோஷம்ப்பா சொல்லிச்சு. உன்னை கடவுள் பிரித்து எடுத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், எனவே தான் இப்படிலாம் இருக்கிறது என்று சொன்னேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்ம பார்க்கணும். ஒரு நிலையிலே நாம் கடவுளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்போமானால், அவருக்கான நிலையிலே கடந்திருப்போமானால், அங்கே மற்றது உலகம் சொல்கிற அந்த பொல்லாத பிசாசு, உலகத்தை சார்ந்தவர்கள், உலகத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக வெறுப்பார்கள், வாய்ப்பார்கள். ஒளியை இருள் வெறுக்கும் என்று சொல்லுகிறது. ஒளியின் மக்களாய் இருக்கிற நம்மையும் இருள் வெறுக்கும். அந்த வசனத்தை நான் சொல்லி கொண்டு வருகிற பொழுது அந்த மகளுக்குள்ளாக நல்ல ஒரு கருத்தாய் வந்தது. அதிலே அந்த 15ஆம் அதிகாரத்தில் 18, 19 படிச்சிங்களா, 21வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க சகோதரவே, படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். என் பெயர் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளை பற்றி அவர்கள் அறியப்படவில்லை. இயேசு ஆண்டவரை பற்றி அவர்கள் அறியப்படவில்லை. அதனால்தான் என் பொருட்டு சொல்லு, என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் சொல்லிருக்காங்க. கடவுளை பற்றி அறியல, உலகப்பரமான வாழ்க்கையில வாழ்கிற மக்கள் அப்படிதான் செய்வாங்க என்று அந்த நிலை கொண்டு வருகிறார். உலக போக்கிலே வாழ்கிற மக்கள் அப்படித்தான் செய்வாங்க. என் அன்புக்குள்ள ஒவ்வொரு கருத்தையும் சிந்தித்து பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் நீங்கள் ஆறுதல் தேர்தல் கொண்டு மகிழ்ச்சி வருங்கள். நான் உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட மகள், எனவே தான் உலகம் என்னை வெறுக்கிறது, பகைக்கிறது, துன்புறுத்துகிறது. நான் ஆண்டவருக்காக உண்மையாக உத்தமாய் வாழ்கிற பொழுது என்னை உலகம் வெறுத்து பயக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். என் ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் என்று அந்த வசன வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திலே பத்தி எரியட்டும். அது எல்லா நிலையிலும் மாறிக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். சரி, எனக்கு ஒரு சகோதரி, அருட்சகோதரி தான், ஒரு அருட்சகோதரி. ஜெபத்துக்கு மற்ற காலத்துக்கு போன் பண்ணி பேசுவாங்க, நேராக கூட வந்து பேசுவாங்க. நல்ல ஒரு ஆத்மீக நிலையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு அருட்சகோதரி, ஆத்மீகத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிற, தவறாமல் பைபிள் படிப்பார்கள், ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும் என்ற நிலையிலே ஜெபம் பண்ணுவார்கள், செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சகோதரி ஒரு நிலையிலே வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இடம் மிக
மோசமான இடம். அது இப்படிப்பட்ட வழிபாட்டுக்கோ ஜபத்துக்கோ அப்படி முக்கியத்துவம் இல்லை. அந்த உலக பெருமான நிலையில் போய் கொண்டிருக்கிற இடம்னு அந்த ஏற்கனவே அந்த சகோதரிக்கு தெரியும். பல நிலையில் அங்கே இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரப்பூர்வமானவர்கள் மோசமானவர்களும் தெரியும். அதனால சகோதரி, பிரதர் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை தெரியல, கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. இன்றைக்கு நான் இப்படி தான் நடக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நாங்கள் போகிறேன், அங்கே இப்படிலாம் இருக்குது, அங்கே நிறுவனத்தில் இருக்கிறவங்களும் இப்படிலாம் இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு மனசுல குழப்பம்னு எனக்கு. நான் அந்த சகோதரிக்கு சொன்னேன், நீ இன்னும் டெஸ்ட்டில் பாஸ் ஆகலைன்னு சொன்னேன். என்ன பிரதர், நீங்கள் இன்னும் டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகலை, நீ பாஸ் ஆனாக்கா இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சோதிக்கப்பட்டார். அந்த சோதனையை அவர் வென்றார், பிசாசு அகன்றது அங்கே நடந்தது. இன்னும் நீங்கள் டெஸ்ட்டுக்கு நீ பாஸ் ஆகலை, ஏதோ டெஸ்ட்டில் நீ ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் சொன்னேன். அந்த சகோதரி ஒரு மாதிரி ஆகிட்டான்னு, பிரதர் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அப்புறம் சகோதரிக்கு சொன்னேன், சகோதரி தயவுசெய்து 1 கொரிந்தியருக்கு எடுங்கன்றிருக்கு. நான் 1 கொரிந்தியர் எடுத்து 10ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை அப்படியே உருக்க நீ படிக்கணும். உடனே அந்த சகோதரி பைபிள் எடுத்து உடனே அங்கிருந்து படிக்காங்க. அதை படித்து நான் காதல் கேட்டேன், படித்தாங்க. அப்படி சொல்லி படிங்கன்ட்டு. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். அப்படிலாம் சொல்லி விடுத்து சிஸ்டர், இப்படிதான் இப்படி உங்களுக்கு இந்த சோதனை ஏன் தெரியுமா? இந்த சோதனை ஏன் என்று நீ பார்ப்பீன்னா, அதுதான் இந்த சோதனை, இந்த டெஸ்ட்ன்னு என்ன இருக்கு. சோதனை கடவுள் நம்மை சோதிக்கிறான்னு சொன்னீங்களே, கடவுளை சோதிக்கிறது ஏன்? உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல, துயரப்படுத்துவதற்காக அல்ல, வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. யாக்கோப் தன் திருமுகத்தில் சொல்லுகிறார். யாக்கோப் தன் திருமுகத்திலே 1 அதிகாரத்திலே 12வது வசனத்தில் சொல்லுகிற ஒரு கருத்தை நீ பார்க்கணும். அங்கே சொன்ன நினைக்கும். அந்த யாக்கோப் 1 அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். சோதனை மன உறுதியோடு கூட தாங்குகிற பேறு பெற்றவர்கள். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது, அவருடைய தகுதி மெய்ப்பிக்கப்படுகிற பொழுது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டு நீ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு வரணும். அதுக்கு தான் கடவுள் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாது, நீ போக கடவுள். என் அன்புக்குள்ளே அந்த 2 வசனம் அந்த சகோதரிக்கு பயங்கரமான நிலையில கொண்டு வந்தது. இந்த சகோதரி அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன், நான் சோதனையை மேற்கொண்டு விட்டேன், ஏனெனில் என்னோடு கூட இருக்கிறவர் அப்படி வெற்றி வேந்தராக இருக்கிறார், நான் தரித்து செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த சகோதரி சில டைம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என் அன்புக்குருளே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் நிலையிலே பொருட்டு இப்படிலாம் இருக்கு. அந்த நிலை நம்முடைய வருகிற பொழுது, இது நான் வருகிற பொழுது சிலுவை என்று சொல்லுகிற பொழுது சிலுவை பல நிலை இல்லாது பொல்லாது சொல்லுகிறது, துன்பப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, பல சோதனை வருகிறது. இதெல்லாம் விட இன்னொரு கருத்தும் இருக்கிறது. என் பிரியமாகுள்ளே சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கு சொன்னவனுக்கு, பிரதர் இயேசு தன் காயங்களால் குணமடைந்தார்னு சொல்றீங்க, நானும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், என் உடலில் இருக்கிற நோய் குணமாகலேன், என் உடம்பு இருக்கிற நோய் குணமாகவே இல்லைன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப இதாகிட்டு இருக்கு. நீ சொல்றீங்க பிரதர் அவருடைய காயங்களால் நான் குணமடைந்தோம் சொல்றீங்களே, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், இப்படி பண்ணிருக்கிறேன், ஆனால் காயம் குணம், எனக்கு நோய் குணமாகலை பிரதர், நான் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. அந்த சகோதரி சொன்ன போது எனக்கு உடனே புனித பவுலடிகள் எனக்கு நினைப்பு வந்தது. புனித பவுலடிகள் தன்னுடைய நிலையை சொல்லுகிறதை பார்க்கணும். எப்படி சொல்றாருன்னு 2 கொரிந்தியரிலே பார்க்கிற பொழுது
12ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 7 10 வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதில் நான் கூட அப்படி அந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு உடம்புல சில பலவீனம் இருக்கிறது. அது நான் மற்றவங்க சொல்லுகிற பொழுது இந்த வசன கருத்தை எனக்கு உள்ளத்தில் நானும் எடுத்துக்கிட்டு கடந்து வந்தது தான். அதில் 2 கொரிந்தியர்லே 12ஆம் அதிகாரத்திலே 7, 8, 9 பார்க்கணும். அப்படியே படிச்சுட்டு அங்கே சொல்ல பார்க்கலாம். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. பார்க்கணும். அப்படியே தைத்த முள் போல வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தி சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. கடவுள் பாருங்க, இன்றைக்கு நான் இருமாப்பு அடையாதவாறு இருக்கவே இப்படி செய்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுமின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். பார்க்கணும். அந்த வலுமென்மேல் தான் என் அருள், அப்பதான் உடைய அந்த தெய்வீக சக்தியை உணர முடியும் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, அடுத்தது பார்க்கணும் 10வது வசனம். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமோந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கிற பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சார். அது செல்லுகின்ற வார்த்தை இந்த வசனம் பட்டுக்கு கடவுள் எனக்கு வெளிப்பட்டு ஒப்புயர்விட்டு வெளிப்பாடு நான் இருக்கு. எனக்கு அவருடைய உடல்ல ஒரு நோய் இருக்கிறது, அது மாறணுக்கு ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ஆனா ஆண்டு சொல்லாரு இன்றைக்கு அந்த இந்த கருத்து எனக்கு நான் அகந்தை கொள்ளாது கூடாது அப்படி தற்பெண்களுக்கும் இந்த வார்த்தை படிக்கிற பொழுது எனக்கு சில உடம்புல சில பலவீனம் இருக்கிறது. அப்படிலாம் எனக்கு இந்த வசன வார்த்தை எனக்கு உள்ளத்தில் பாதிவிட்டுருக்கும். ஏன் நான் கடந்த 31 வருடமாக புக்கில் எழுதிட்டுருக்கிறேன், மாதா டிவியில் செஞ்சிட்ருக்கிறேன், நிறைய ஊழியம் பண்ணிட்டுருக்கிறேன், நிறைய வசன வார்த்தையை கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு தான்கிற கர்வம் வந்து அகம்பா வந்து கீழே போகாது கூடாதுக்கு நரகத்துக்குள்ள நெஞ்சிலே செருக்குற்றலை ஆண்டவர் சிதறடித்தார். லூசிபரரை போல நான் கீழே போகக்கூடாதபடி ஆண்டவர் பேர் அன்பு இரக்கத்தினால் தான் என்னை நடிப்பித்து கொண்டிருக்கிறார். நான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஒரு சகோதரி சொன்னது, அந்த சகோதரிக்கு சொன்னேன், சகோதரி அதனால நீ ஒன்றும் இதாகல இல்லை, நீ உட்காரும் போது இயேசுவே சொல்லிட்டு உட்காடுற, எழும்போது இயேசுவே சொல்லி எழுதிட்டுருக்கிற, அந்த வழி வரும்போதெல்லாம் இயேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற. எத்தனை அறிவான கருத்து. அந்த வலியோ வேதனையோ இல்லைன்னா இயேசு கூப்பிடுவியா நீ? ஆமாம். அதனால்தான் அந்த வழி வேதனை கொடுத்திருக்கிறார். அதிகமான வேலை வேணும், உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்கிறார். என் அருள் உனக்கு போது கொடுத்துருக்கிறான். அந்த சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு அப்படியே போயிடுச்சிருக்கு. என் அன்புக்குறவுகளே, கிறிஸ்துவின் என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன் வாழ்க்கையின் பாரச்சிலுவை சுமந்து கொண்டு பின்செல்லட்டும் என்கிற நிலையை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு பாட்டு. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாடி நாம் நடக்கணும். அது அவர் நமக்கு முன் மாதிரியே வைத்தார். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் என் வழியை பின்பற்றட்டும் என்று சொன்னார். ஒப்பு கொடுக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, பலவிதமான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிற ஒவ்வொரு வசன வார்த்தையும் அவருக்கு ஆறுதலும் தேர்தலுமாயிருக்கிறது. அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதாயிருக்கிறது. இன்னும் சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்வதற்கான நிலையை உறுதிப்பாட்டை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நோயோடு கூட இருக்கிறவர்கள், வியாதின் படுக்கையில் இருக்கிறவர்கள் இதை உணர்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆறுதலும் தேர்தலுமாய் விடுதலுமாய் இருப்பதற்காக நன்றி. தான் பணி செய்கின்ற இடத்திலே இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லி வேதனைப்படுத்துகிற பொழுது ஆண்டவரே இதோ நீர் அவர்களோடு கூட இருந்து உம்முடைய தூய ஆவினாலே உற்சாகப்படுத்தி வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில யாரெல்லாம் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே உம்முடைய வாசன வார்த்தைகள் தூய ஆவிக்குள்ளாக உறுதி பூட்டட்டும், வலுவூட்டட்டும், தொடர்ந்து அவர்கள் பின் செல்ல கிருபை செய்யட்டும், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே உம்முடைய மகிமையை மாற்றியும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் எண்ணங்களுக்கும் கடந்து வருவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீபியுங்கள். ஆண்டு குணத்தை என்ற காணிக்கையால்